உடல்ல ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள்ல பல பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவா இருக்கும். சரி, இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருந்தா நெறைய நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த ஜூஸ் குடிக்கிறது, ஃபுட்ல இத நெறைய சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாரி விஷயங்கள் நிறைய. இப்போ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? இந்த ஜூஸ் குடிங்க. டெய்லி இந்த ஜூஸ குடிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிரும். ஐயோ! டெய்லி இந்த ஜூஸா? பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டேன், மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டேன். வேற என்னதான் நான் பண்றது? எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. நீங்க ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, காலை நேரத்தில நம்ம இதெல்லாமே எடுத்துட்டு வருவோம். மேக்ஸிமம் 1 வாரம் நம்மளால முடியுங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க என்னால முடியல, இத என்னால குடிக்க முடியல, நம்ம வேற ஒர்க் வந்துருச்சு, சரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுறது இருக்கலாம். ஸோ இதயம் படபடப்பு ஏற்படலாம். இல்ல டைஜஷன் நார்மலா இல்லாத மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீமோகுளோபின் லெவல் குறைவு, உடல்ல அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு இங்க எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ உடல்ல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நமக்கு இது பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த 3 ஆர்கனையும் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான 3 ஜூஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். இதை எப்படி எடுத்துக்கலாம்? வாரத்துக்கு 3 நாள் நீங்க எடுத்தா கூட போதுங்க. கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வாரத்துக்கு 3 நாள். அப்போ இந்த 3 ஜூஸ்னா வாரம் ஒரு முறை தான் ஒரு ஜூஸை நீங்க குடிக்க போறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த வாரம் நமக்கு இத ஜூஸை குடிக்க போறீங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள்ல பல பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவா இருக்கும். சரி, இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருந்தா நெறைய நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த ஜூஸ் குடிக்கிறது, ஃபுட்ல இத நெறைய சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும். இதனோட சித்தர்கள் சொன்ன நிறைய மருந்துகளும் இருக்குங்க. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. அதுவும் என்னன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இப்போ ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? இந்த ஜூஸ் குடிங்க. டெய்லி இந்த ஜூஸை குடிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிரும். ஐயோ! டெய்லி இந்த ஜூஸா? பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டேன், மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டேன், வேற என்னதான் நான் பண்றது? எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. நீங்க ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, காலை நேரத்துல நம்ம இதெல்லாமே எடுத்துட்டு வருவோம். மேக்ஸிமம் 1 வாரம் நம்மளால முடியுங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க என்னால முடியல, இத என்னால குடிக்க முடியல, நம்ம வேற ஒர்க் வந்துருச்சு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஹீமோகுளோபின் லெவல் நிறைய பேருக்கு 4-5 கிராம்ஸ் தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளா என்னால நடக்கவே முடியல, எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கோவப்படுறேன், ஏதோ ஒரு ஆன்சைட்டி, ஃபியர், பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதயம் படபடப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுறது இருக்கலாம். ஸோ இதயம் படபடப்பு ஏற்படலாம். இல்லை டைஜஷன் நார்மலாக இல்லாத மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீமோகுளோபின் லெவல் குறைவு, உடல்ல அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ அயர்ன் டிஃபிஷியன்சி நார்மலா இருக்கணும், இல்லாம நமக்கு இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்ப்ளீனை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ நம்ம மண்ணீரல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லிவர், போன் மேரோ. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ உடலில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நமக்கு இது பாதிப்பு ஏற்படுது. அப்போது இந்த 3 ஆர்கனையும் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான 3 ஜூஸ் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இதை எப்படி எடுத்துக்கலாம்? வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் எடுத்தால் கூட போதுங்க. கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வாரத்துக்கு 3 நாள். அப்போ இந்த 3 ஜூஸ்னால் வாரம் ஒரு முறை தான் ஒரு ஜூஸை நீங்கள் குடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நமக்கு இதை ஜூஸை குடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ மார்னிங் நம்ம சண்டே ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வெனஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே. இந்த 3 நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எந்த 3 நாள் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சண்டே ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அடுத்த சண்டே தான் திரும்ப இந்த ஜூஸ் குடிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஐயோ இது திரும்ப திரும்ப குடிக்கணுமா அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை வராமல் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம குடிக்க போகிற ஒரு ஜூஸ் கீரை வகைகள். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே நினைப்போம், என்னடா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் ஹீமோகுளோபின் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்ட்டு.
கரெக்டு தான். அதை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை காட்டிலும் கீரைகளில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கீரை உங்கள் உடலில் டைஜஷனை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த கீரை உங்களுக்கு பயன்படுது. அதுதான் மணத்தக்காளி கீரை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீரைங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றும், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், நிறைய பெண்களுக்கு யூட்ரஸில் கூட புண்கள் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்கும், உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கும். அது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் மற்றும் நம்மளுடைய ஸ்ப்ளீனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மண்ணீரல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உங்களுக்கு இந்த மணத்தக்காளி ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மணத்தக்காளி எப்படிங்க ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னா 2-3 கைப்பிடி அளவு மணத்தக்காளி எடுத்துக்கணும். ஸோ இது 2-3 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதில் ஒரு 2 அல்லது 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு என்னங்க, இது என்னங்க காம்பினேஷன், இது குடிக்க முடியுமா? தாராளமாக குடிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். கிராம்பு எதற்காக அப்படின்னா அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு. என்ன உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்கலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு கிராம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராம்பு 2-3 கிராம்பு இதனோட சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு 2-3 கைப்பிடி அளவு நம்ம கீரை வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி இஞ்சி ஒரு சிறு துண்டு அளவு இஞ்சி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு 100 to 150 ml இதை அப்படியே குடிச்சிடணும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குடிங்க. ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததாக என்னங்க குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். கிட்ஸ்லேருந்து பெரியவர்கள், சுகர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணும்போது பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, அப்படி என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, ராகியில் என்னங்க பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ராகியை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுருங்க. இரவு நேரத்தில் ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock என்ன பண்ணுன்னா ஒரு துணியில் போட்டு அதை கட்டி தொங்க விட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு நல்லா முளை விட்டுருக்கும். ஸோ முளை கட்டிய ராகி, ஸோ இதை நல்லா அரைச்சி தான் நம்ம குடிக்க போகிறோம். ஹீமோக்ளோபின் லெவல் கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ முளை கட்டிய ராகி எடுத்துக்கோங்க. முளை கட்டிய ராகி இதனோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சிறு துண்டு இஞ்சி போதுங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வேணும்னா 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். சின்ன துண்டு கருப்பட்டி அதில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை குடிச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாரம் 1 முறை இது உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா 2-3 முறை கூட நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ முளை கட்டிய ராகி பால் இது. ஸோ நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம குடிக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இஞ்சியோடு வேணும்னா ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜூஸ் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இரும்புச்சத்து அதிகமாகிறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு நெல்லிக்காய். ஸோ முழு நெல்லிக்காயோட ஒரு விஷயம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் வெந்தயம். வெந்தயம் பேர்லேயே இருக்குது பாருங்கள். வெந்தயம் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ஊற வச்ச வெந்தயம் ஃபுல்லாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ முழு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இதனோட ஃபுல்லாக நம்ம வெந்தயம் சேர்த்து மிக்சியில் நீங்கள் அரைச்சி இதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறீங்க. இதுவும் நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். வேணும்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு பெப்பர், மிளகு தூள் நம்ம சேர்க்கணும். இல்லைங்க எனக்கு கோல்டு வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் இதில் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் பெப்பர் இதை சேர்த்து இந்த ஜூஸும் குடிக்கணும். அப்போது ரெகுலராக இது 1 மாதம் சரிங்களா, வாரத்துக்கு 3 நாள் 3 ஜூஸ் 1 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் லெவல், அயன், கால்சியம் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துங்க. இதையும் நீங்கள் இதனோட சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பல நாளாக இருக்கக்கூடிய, பல வருஷமாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, தலை சுத்தல் பிரச்சனை இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி என்னங்க அந்த மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிர்தவள்ளி கற்பம். ஸோ இந்த அமிர்தவள்ளி கற்பத்தில் சீந்தில் இருக்குது. முக்கியமாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சீந்தில் ரொம்ப முக்கியம். இதனோட முருங்கை பிசின் சேர்த்து இந்த மருந்து செய்யப்படுது.
இது கூடயும் என்ன இருக்குன்னா வாய்விடங்கம் இருக்கும். ஸோ கட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்விடங்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இத்தனை மூலிகைகள் சேர்ந்தது தான் அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்கிற மருந்து. இதை நம்ம தேன்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா இது கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.